இப்போ ஒருவர் முகம் இல்லாம கடுத்து போட்டா இப்போ இது இவங்க வந்து உண்மையான நபரா பொய்யான நபரான்னு கண்டுபிடிக்கலாதேக்கா. இப்போ நாங்க ஒரு ஒரு பொய்யான நபரை ஒரு இடத்த நிப்பாட்டி வச்சு போட்டும் எடுக்கலாம் தானே. இப்போ பாக்குற சில பேருக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும் தானே. என் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அனு. அண்ணோட பேர் என்னண்ணா? இந்த பேர் கிறிஸ்டோபர் அண்ணா. நாங்கள் நின்று கொண்டு இருக்கிறோம். இந்த நிற்கக்கூடிய அந்த அட்ரஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டம் கரடியனாறு பதுளை ரோட்டோரம் பதுளை வீதி கரடியனார் அப்படிங்கிற இடத்தை நின்று கொண்டு இருக்கிறோம். பதுளை வீதி என்று சொன்னால் இப்போ மட்டக்களப்பு செங்கலடியில இருந்து வரக்கூடிய ஒரு பிரதான வீதி, பதுளைக்கு போகக்கூடிய அந்த கருத்த பாலம் என்று சொல்லுவாங்க. அந்த கருத்த பாலம் அதனூடாக போகக்கூடிய பிரதான பாதை தான் இது. அதாவது மகாவாவுக்கெல்லாம் போகலாம். அப்போ நாங்கள் இந்த ஒரு வீதி ஓரமாக இருக்கக்கூடிய இந்த மரங்கள் எல்லாம் நின்று பேசி கொண்டிருக்கோம். இந்த இடத்துல ஒரு வறுமையில் வந்து ஒரு குடும்பம் வந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கு அப்படின்ற மாதிரி இப்போ அண்ணா வந்து எனக்கு வந்து அறிமுகப்படுத்தி இருந்தார், போன இடத்துல சொல்லியிருந்தார். அப்போ அதுக்காக அண்ணோட இந்த வேண்டுகோளுக்கு நாங்கள் இப்போ இந்த வந்திருக்கோம். இன்றைக்கு தருணம் நேரடியாக பார்த்துட்டு போகிறதுக்காக இந்த வீடியோவை முழுமையாக பார்வையிடுங்க. உண்மையிலே வந்து கடும் கஷ்டம்தான். அப்போ உங்களுக்கான உதவிகள் தேவை. இப்போ இவங்களை பற்றி உங்களுக்கு தெரியுமாண்ணா? அவங்களை தெரிஞ்ச சொல்லுங்களேன். அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு வீடு தான் இருக்குது. 2 குடும்பம் இருக்கிறாங்க. 2 குடும்பத்திலேயும் ஒரு சின்ன வீட்டில் தான் 2 பேரும் வாழ்றாங்க. எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லை. நீங்க நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா தெரியுமா அவங்க எப்படிப்பட்ட கஷ்டமான சூழ்நிலையில வாழ்றாங்கன்னு சொல்லி உங்களுக்கே நல்லா தெரியும். சரி, நாங்கள் அப்போ அப்படியே வந்து உள்ளே போகிறோம். உள்ளே போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த அம்மாப்பா இல்லை, அந்த ஒரு அம்மா மட்டும் தான் இருக்காங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் வந்து இப்போ போய் பார்த்து நாங்கள் இந்த அக்கா வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ வேலைக்கு போயிட்டாங்க. காலையில் வந்து 6 மணிக்கு. அவள் வந்து டவுனில், அதாவது மட்டக்களப்பு டவுனில் வந்து ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு வேலை பணிப்பெண்ணா வந்து அங்கே போயிட்டு அங்கே இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு சிறிய பணத்தை வச்சுட்டு அவள் குடும்பத்தை வந்து நடத்தி கொண்டு வராங்க. இப்போ அந்த வீட்டுக்குரிய அந்த அக்கா இல்லை, அந்த அக்கானுடைய அம்மா நின்று கொண்டு இருக்காங்க. அங்கே போயிட்டு பேசுவோம். அடுத்து அந்த அக்கா வந்து ஃபோன் வச்சிருக்காங்க. இப்போ அங்கே போயிட்டு நாங்கள் ஃபோன் அந்த அக்காவோட பேசுவோம். அதையும் வந்து நான் அப்படியே ஆட் பண்ணி கொடுறேன். உள்ளே போவோம். என்னண்ணா உள்ளே போவோம். இந்த ரோட்டோரமாக வந்து இந்த சிறிய கடைகள் இருக்குது. இந்த கடைக்கு பின்னாடி தான் வந்து அந்த அம்மம்மாவோட வீடு இருக்குது. எந்த வீடுண்ணா? இதான் இந்த வீடு பாருங்க. ஒரு சின்ன ஒரு அறையால் வந்து அப்படியே ஒரு கல்லில் வந்து காட்டிருக்குது. இந்த அம்மம்மா நின்று கொண்டு இருக்காங்க. இந்த இதில் வளவழி அந்த மரங்களை வைக்க சொல்லணும். நீங்கள் இங்கே நீங்கள் நான் பாருங்கள். இப்போ இந்த வெயில் நேரத்தில் இப்போ ஒரு நிழல் கூட இல்லை. என்னண்டா அவங்க இப்போ தனியாக நிற்கிறதால இங்கெல்லாம் தென்னை மரங்கள் வச்சிருக்கிறாங்க. அம்மம்மா வணக்கம். அம்மம்மா அப்படி சும்மா இருக்கீங்களா? என்னென்னு சொன்னால் இப்போ உங்களை தான் பார்வையிட வந்து நாங்கள் இந்த அண்ணா வந்து தொடர்பு கொண்டு உங்களுக்கு உதவி வேணுமாமண்டு கேட்டிருந்தாங்க. அடுத்தது உங்களோட மகளும் வந்து எங்களை தொடர்பு கொண்டு உதவி வேணுமென்று கேட்டிருந்தாங்க. இப்போ அதுக்கு நாங்கள் இந்த வீடியோ பதிவு செய்து கொண்டிருக்கோம். அம்மம்மா இந்த வீடியோவை எடுத்து நாங்கள் யூடியூப், அடுத்த ஃபேஸ்புக், டிக்டாக்ல எல்லாம் பதிவிடுவோம். அதான் உங்களுக்கு சம்மதமா? சரி, நேரு போடு. தனி கஷ்டமாட்டா போட தனியாக. அதான் என்னென்னாமா இப்போ நான் தனிப்பட்ட ரீதியாக செய்கிறதுக்கு எங்கள் டைம் இல்லை. இப்போ இப்படி வீடியோ எடுத்து போட்டால் தான் இப்போ ஏதாவது உறவுகள் உதவி செய்வாங்க. செஞ்சால் தாங்க ஒன்று தாங்களும் தரலாம். அது உங்களுக்கு சம்மதம் வேண்டாமம்மா நாங்கள் எடுக்கிறோம். பிரச்சனை இல்லையா? இப்போ என்னென்னாமம்மா இப்போ உங்களுக்கு எப்படியான உதவிகள் தேவை? உங்களோட வாழ்க்கை வந்து இப்போ எப்படி போய்கொண்டிருக்கி? அவருக்கு 2 பிள்ளைகள் அவர் விட்டுட்டு வேற கல்யாணம் கட்டித்தாரு. உதவி ஒன்று இந்த வீட்டு வேலை செய்து அவ சாப்பிட்றாவும். நான் தான் அவங்களோட இருக்கிறேன். இப்போ அக்காவுக்கு வந்து மாதம் ஒரு வருமானம் எவ்வளோ கிடைக்கும்? அவருக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபாய்க்கு வேலைக்கு போவா. பஸ் காசு மிச்ச பேரை கூட சாமான் வாங்கி வருவாங்க. அவ்வளோதான். வருமானம் பண்ணுறதுக்கு இல்லை. இப்போ அந்த அக்காட இந்த கணவர் விட்டுட்டு போய் இப்போ எவ்வளோ காலமாம்மா? அவர் விட்டு போய் 3 வருஷம் ஆகிட்டு. 3 வருஷம் விட்டுட்டு போயிட்டாங்க. அவர் வேற கல்யாணம் கட்டிட்டாரு. இப்போ இந்த இது வந்து சொந்த கூட காணியானம்மா? சொந்த இடம் தான். இந்த வீடு வந்து கட்டுனது இவதான் கட்டுனேன். உள்ளதான் கட்டுனேன். ஒரு சின்ன ஒரு அறையானு அது ஒழுகுறையா மழை பெஞ்ச சலசலன்ட்டு ஒழுகும். ரெண்டாவது இப்போ நாங்கள் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் முன்னுக்கு நின்று காட்டும் போது உங்களுக்கு பெரிய வீடுமா இருக்கலாம். பெரிய வீடுல ஒரே அறையில் வந்து இப்போ ஒரு கல்லில் வந்து கட்டியிருக்காங்க. இப்போ என்னென்னம்மா இப்போ உங்களுக்கு உதவி ஏதாவது இப்போ வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற உறவுகள் இப்போ ஏதாவது உங்களுக்கு உதவி செய்யணும்னு சொன்னால் நீங்கள் எப்படியான உதவிகள் நீங்கள் எதிர்பார்க்கீங்க? அவருக்கு இருக்கிறதுக்கு அந்த வீட்டையும் கொஞ்சம் திருத்தி கொடுத்தியா, ஒரு சின்ன ஒரு கடையும் போட்டு கொடுத்தா இதில் இப்போ
என்ன பொறுத்தவரையில இந்த இடம் கூட இல்லாம அம்மா நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க இந்த வீடிக்கிறதுக்கு. இப்போ இது உங்களுக்கு இப்போ இந்த அக்கா வந்து உழைச்சி இந்த அளவு கட்டிக்காங்க, நாங்கள் பெருமைப்படுறோம். இப்போ இந்த இடத்துல மெயின் கவர்மெண்டோடைய கடன் போடலாம். கடன் இடத்துல என்ன இப்படி அந்த கடை போட்டா வாங்கி போட்டு போடலாம். சரி சரி. இப்போ சாப்பாடுக்கெல்லாம் பரவாயில்ல? சாப்பாடு நான் சொல்றேன், அவ வேலை விட்டு வரக்குள்ள சாமான் வாங்கிட்டு வருவா, மிச்ச காசு எடுத்து அதை எடுத்து வந்தா சமைச்சு சாப்பிட்றவங்க. இரவு வரக்குள்ள சாமான் வாங்கி வந்து பிள்ளைகளுக்கு ஆக்கி கொடுத்து போறாங்க. சரி, அப்படியே நீங்கள் அக்காவோட கொஞ்சம் பேசுவோம் என்ன ஃபோன் எடுத்து. இப்போ நான் அந்த அக்காவுக்கு வந்து இப்போ ஃபோன் எடுக்கேன், அந்த அக்காவோட வந்து பேசுவோம். ஹலோ ஹலோ. வணக்கம் அக்கா. என்னென்னு சொன்னாங்க, நாங்கள் இப்போ நாங்கள் கூட வீட்டை தான் வந்தனாங்க. இப்போ என்னடா எங்களை தொடர்பு கொண்டு நீங்கள் அந்த உதவிகளை கேட்டிருந்தீங்கன்னு. என்னடாங்க நாங்கள் அந்த வீடியோ எடுத்து யூடியூப், ஃபேஸ்புக், அடுத்தது டிக்டாக்லாம் பதிவிடுவோமாக்கா. அது உங்களுக்கு பிரச்சனை இல்லையா? என்னென்னா இப்போ எங்களை தனிப்பட்ட ரீதியாகக்கா எங்களால் வந்து செய்ய முடியாது. இப்போ உதவி கேட்டு வீடியோ எடுத்து போட்டுக்கான். இப்போ உறவுகள் யாராவது முன் வந்தாதாக்கா செய்யலாம் அதை கொண்டு. இப்போ உங்களோட வீட்டை தான் நிற்கிறோமாக்கா. இந்த உங்களோட அம்மா தான் தான் எடுக்கும், பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் வேலைக்கு போனால் நீங்கள் இப்போ எத்தனை மணிக்கா வருவீங்க? சரியாக்கா, ஓகே. அப்போ அம்மா இருக்காங்கன்னு இப்போ 6வது ஒரு ஆளை வச்சு நாங்கள் வீடியோ எடுத்தாலும் போதும், அது பிரச்சனை இல்லை. உங்களோட முகம் எல்லாம் தெரிய தேவையில்லை, அது பரவாயில்ல. என்னென்னு சொன்னாக்கா இப்போ ஒருவர் முகம் இல்லாமல் எடுத்து போட்டால் இப்போ இது இவங்க வந்து உண்மையான நபரா பொய்யா நபரான்னு கண்டுபிடிக்கலாதேக்கா. இப்போ நாங்கள் ஒரு பொய்யான நபரையும் அவரோட நிப்பாட்டி வச்சு போட்டும் எடுக்கலாம் தானே. இப்போ பார்க்குற சில பேருக்குள்ள கேள்வி இருக்குன்னு தானே. அப்போ அது பிரச்சனை இல்லையாக்கா உங்களுக்கு? சரியாக்கா, ஓகே. அப்போ என்னென்னு சொன்னாக்கா இப்போ உங்களுக்கு மாதாந்தம் இப்போ நீங்கள் வேலை செய்கிற காசுக்கா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குது? 1200 தம்பி. பஸ்ஸுக்கு 350 ரூபா அப்படி போயிடும். எடுத்துதான் சாப்பாடு வாங்குறது காணாது, ஒன்றுக்குமே ஒன்றுமே செய்யலாது. 2 பேர் படிக்கிறார்கள், ஒரு ஆள் 9ஆம் ஆண்டு படிக்கிறார், ஒரு ஆள் 8ஆம் ஆண்டு படிக்கிறாரு. 2 பேருக்கு படிப்பு செலவுக்கு காணாது, சாப்பிட்றதுக்கே கஷ்டப்படலாமா. அவங்க அப்பாவுக்கு அந்த வீட்லையும் பெரியார் அப்பாவும் உங்களோட தான் செய்கிறார். அம்மாவுக்கும் கஷ்டம், எல்லாரும் சரி. என்னென்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு நம்மளோட அந்த வீடியோ பார்த்துக்கொண்டு உறவுகள் ஏதாவது உதவி செய்யணும்னு சொன்னாக்கா நீங்கள் எப்படி அந்த உதவி எதிர்பார்க்கீங்க, என்ன செய்யணும் உங்களுக்கு? எங்களுக்கு தம்பி இருக்கிறதுக்கு அந்த வீடை கொஞ்சம் சரி பண்ணி தரணும். சொன்ன ஒரு கடை ஒன்று போடுற ஐடியாவில் இருந்து நாங்கள் வரத்துக்கிட்ட ஒரு கடை ஒன்று போடுவோம்னு சொல்லி அப்படி உதவி செய்யலுமெண்டா எடுத்துட்டாங்க. சரியாக்கா. என்னென்னு சொன்னால் இப்போ இந்த வீடு கூட இல்லாமக்கா நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. இப்படி ஒரு சின்ன துண்டா நீங்கள் ஆனால் உங்களோட முயற்சியிலக்கா பெரிய பாராட்டத்தக்க விஷயமாக்கா நீங்கள் இந்த அளவுக்கு கட்டிக்கிங்க. ஆனால் அதுக்குள்ள மழை பெஞ்சு அதுக்குள்ள இடிக்கல, அது அந்த அவ்வளோ ஓட்டு அந்த தகரமெல்லாம் கூட மழை பெஞ்சாவோ இல்லை அங்க சமைச்சு சாப்பிடறதுக்குள்ளேயே அதுக்கிட்டே இடிக்கல. அது வெயில் நேரத்துல மட்டும்தான் இப்போ கொஞ்சம் வெயில் அரைக்கிட்டான்னு நாங்கள் இதுக்குள்ள வந்துட்டோம். மழை பெஞ்சாலும் இருக்கிற உடுப்பு கூடிய எடுத்து கொண்டு போடலாம். அப்படியே நனைஞ்சு போய்கிற வீட்டுக்குள்ளதான் இருக்கிறேன் செய்யறேன். நான் கொஞ்சம் செய்யல. சரியாக்கா. என்னென்னு சொன்னப்ப இப்போ எங்கட கையிலையும் இல்லைக்கா இப்போ இந்த உதவி செய்கிறது. இப்போ வீடியோ பார்த்து கொண்டு உறவுகள் ரயிலாம் இப்போ நிறைய பேருடைய வாழ்க்கை வந்து மாறி இருக்குது, சில பேருடைய வாழ்க்கை மாறாமலும் போய்க்கு. இப்போ 100க்கு 80% அவங்களுக்கு மேலாக நாங்கள் வந்து உதவிகளை செய்திருக்கோம், கொடுத்துருக்கோம். இப்போ அந்த இதில் இப்போ சில வேலைகளில் உதவி கிடைக்கலாம், உதவி கிடைக்காமலும் போகலாம்.
உங்களுக்கு அந்த வீட்டை கொஞ்சம் செஞ்சு தந்தா நல்லா வீடு தான் கொஞ்சம் பிரச்சனை. பொம்பளைக்குள்ள வளர்ந்த பொம்பளைக்குள்ள ஒரு வரைக்கும் வச்சுட்டு அவருக்கு இருக்கிறாது. பொம்பளை பண்ண எத்தனை வயசுக்கா பிள்ளைக்கு? 14 வயசு. 14 வயசுங்க. 14 வயசு உங்களுக்குள்ள படிக்கிறவங்க படிக்கிறோம். 9ஆம் ஆண்டு. இப்போ இந்த இதை வச்சக்கா அப்படியே கல்லில் கட்டி போட்டு மேலே எதுவும் கூரை அடிச்சு விடலாமே சீட்டு? சீட்டுகள் கொஞ்சம் அடிச்சு சமைக்கிறதுக்கு ஒரு கொஞ்சம் செஞ்சு செஞ்சாலும் பரவாயில்ல. அதுக்குள்ளதான் நாங்க எல்லாமே செய்யுது. சரியாக்கா. ஓகே. இப்போ உதவி கிடைச்சாக்கா கண்டிப்பாக கொண்டு வரேன். இல்லைன்னு சொன்னாக்கா ஏதாவது வாழ்வாரத்துக்கு ஏற்ற மாதிரி ஏரியாக்கா அரேஞ்ச் பண்ணி தரேன். அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு கடையை போட்டு தந்தாலும் பரவாயில்ல. அப்படி இல்லை அதானக்கா இப்போ கடை போடுறேன்னு சொன்னாக்கா இப்படியும் ஒரு 3-4 லட்சம் ரூபாய்க்கு மேலே தேவைப்படும். இப்போ அதே மாதிரியாக்கா வீடு கட்டுறேன்னு சொன்னாலும் வீடு அவன் சரி கட்டுறாலும் திருத்திருந்தாலும் 3 லட்சம் ரூபா 4 லட்சம் ரூபாய்க்கிட்ட தேவைப்படும். கொஞ்சம் 2 லட்சம் வேணும். அப்போ அந்த இதுலக்கா இந்த உதவிகள் கிடைக்காத பட்சத்துலக்கா உங்களுக்கு ஒரு 20,000 30,000 50,000 ரூபாய்க்குள்ளக்கா பார்த்து ஏதாவது கோழி வளர்ப்பு இல்லாட்டி ஏதாவது செய்து ஆரம்பிக்கா. சரியா? எங்கட இதுலையுமே இல்லை. கண்டிப்பாக பார்த்து கொண்டு உறவுகள் செய்வாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரி ஓகேக்கா. நீங்கள் கவனம் குடும்பத்தை பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு குடும்ப தலைவியாக இருந்து இப்போ இப்படி இருக்கிறதுக்கா பெரிய ஒரு விஷயம். எல்லாரையும் ஞாயிற்றுக்கிழமையில லீவ் அடிக்கலாம். அதெல்லாம் வேலைக்கு வரணும். சம்பளம் புரியிட்டாங்க. ஒரு நாளைக்கு நின்ற ஒன்றுமே இல்லை. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் இப்ப மட்டும் நின்ற அடுத்த நாள் அந்த வேலை அண்டை கண்டைக்கு உழைச்சி பாருங்க. அண்டை கண்டை கிடைக்கக்கூடிய அந்த காசை வச்சுதான் அக்கா அவங்க சாப்பிட்டு வராங்க. சரியாக்கா. ஓகே. நாங்கள் வைக்கிறோம் முன்னக்கா. அப்போ போயிட்டு வரோமாக்கா? சரியாக்கா. ஓகே. சரி ஓகே. நான் பேசிட்டேன். வேறு ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? இப்போ அம்மா அப்பாவுக்கு எத்தனை வயசு? உங்களுக்கு எத்தனை வயசு? எனக்கா? எனக்கு 62 வயசு. அவருக்கு 67 வயசு. 67. 70 வயது. அப்போ தான் இருக்கு 69 வயது. 69. சரியாம்மா. வாரம் போயிட்டான். இப்போ இந்த பக்கம் கோழி வளர்ப்புகளும் செய்து கொள்ளலாமாம்மா? கோழி வளர்க்கலாம், பிரச்சனை இல்லை. சரியாம்மா. எங்களால் முடிஞ்சதம்மா ஏதாவது ஒன்றை செய்கிறோம். சரியா? சரிம்மா. வாரம் போயிட்டா. இப்போ என்னடா இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற கண்டிப்பாக அந்த உறவுகள் யாராவது முன்வந்து இந்த உதவி செய்யுங்க. இப்போ உங்களுக்கு ஒரு வாழ்வாதாரமாவது அமைச்சு கொடுப்பேன். ஒரு தனியொரு பெண்ணாக இவ்வளோ ஒரு கஷ்டத்துக்கு மத்தியில் வருங்க இந்த உழைச்சி அந்த அக்கா ஒரு சாதாரணமாக ஒரு சின்ன ஒரு கூடு மாதிரி ஒன்று தான் அடிச்சிருக்காங்க. அப்படியும் ஒரு 9-10 அடி தான் பாருங்க இந்த ஒரு பரப்பு வீடு. ஒத்த கல்லில் இந்த பாருங்க இந்த அரைமட்டத்துக்கு கட்டி வளைச்சி தகரம் அடிச்சாங்க. தகரம் எல்லாமே சின்ன நோமல் தகரங்கள் தான். மழை பெஞ்சாலும் தண்ணி அடிக்கும் துவானம் மேலே பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். சரி போயிட்டு வரேன். சரியா? ஒன்று யோசிக்காதீங்க. திரும்ப வரணும். இந்த பக்கத்தில் இருந்து அண்ணா 2 இருக்காங்க. அண்ணா அப்போ அண்ணா என்ன நான் சொல்ல விரும்புகிறீங்க? இப்போ இவங்களை பற்றி என்ன மாதிரி? கட்டாயம் ஒரு உங்களுக்கு வாழ்வாதாரத்துக்குரிய தேவை செஞ்சு கொடுக்க தான் வேணும். நீங்கள் நேரடியாக பார்த்து நீங்கள் என்ன மாதிரி கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி நம்முடைய உறவுகளில் உங்களுக்கு உதவி செய்வாங்கன்னா பெரிய நன்மையாக இருக்குங்க. நான் கண்டிப்பாக அந்த பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இந்த பக்கத்தில் வீதி இருந்து கொண்டு இருக்குது. ஒரு கடை வசதியும் எங்களுக்கு செய்து கொடுக்கலாம். அந்த அளவுக்கு செய்ய சிலவங்களால் முடியாமல் இருக்கும். அப்போ அந்த வகையில் இப்போ ஏதாவது கோழி வளர்ப்பு இல்லை ஏதாவது வாழ்வாரத்துக்கு இவங்களுக்கு ஒரு உதவி செய்தால் நல்ல மன்றம் சொல்லுதுண்டா. இப்போ சின்ன படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் இருக்குது. இப்போ அந்த அக்கா கரண்ட் இல்லை. அங்கே இருந்தால் பக்கத்தில் இருந்தால் கரண்ட்டும் எடுத்துருக்காவோ தான் எடுத்துக்காவோ. கரண்ட்டுமே இல்லை. அதான் கட் பண்ணால் இருட்டுக்கு அரிக்கணும். இப்போ அந்த பக்கமாக எல்லாம் ஃபுல்லாக காடு தான் நம்மம்மா. அரசாங்க. சரி நான் போவேன். சரிம்மா நான் போயிட்டு வரேன். ஒன்றும் யோசிக்காதீங்க. எங்களால் முடிஞ்சதும் சரி ஓகே. நாங்கள் இந்த வீடியோவோட முடிச்சுக்கொள்கிறோம். என்ன சொன்னால் இப்போ இந்த அண்ணா இப்போ எங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. அந்த அக்கா இந்த உதவியை கேட்டிருந்தாங்க. உங்களுக்கு நன்றி. நான் என்ன சொன்னால் ஒரு சமுதாய ஒரு நல்ல ஒரு நோக்கத்துக்காக வேண்டி இப்படியானவங்களை இனங்கண்டு ஏதாவது வகையில் உதவி எடுத்து கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் முன்வந்து இப்படி வந்தது பெரிய விஷயம். என்னென்ன எத்தனையோ சனங்கள் பெரிய வசதியோட கூட வாழ்கிறாங்க. ஆனால் நம்முடைய உறவுகள் இந்த யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட பின்பதா ஒரு சிலர் ஓரளவுக்கு முன்னேறி வந்தாலும் இன்னும் நிறைய சனங்கள் இருக்கிறாங்க வாழ்வாதாரத்தில் மேலேயே வர முடியாத அளவுக்கு. இப்போ தொழில் வாய்ப்புன்னு சொல்லும்போது
கூலி வேலைக்கு கூட போகக்கூடிய சூழ்நிலை இல்லாத நிலைமையில இந்த நாட்களில் வந்து சனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. இப்படியான உறவுகளுக்கு வந்து உதவி செய்து கொஞ்சம் அவங்கள தூக்கி விட்டா அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாரம் குறையும். அவங்க வாழ்வாதாரத்தை கவனிச்சு கொள்றதுக்காவது ஏதோ முயற்சி செய்வாங்க. இப்போ அடுத்த என்ன சொன்னால் இப்போ அண்ணா வந்து இன்னும் ஒரு குடும்பம் இருக்காமன்னு சொல்லி நின்று கொண்டிருக்காங்க. அப்போ நாங்கள் இங்கே அப்படியே வந்தாங்க. அப்போ இதையும் பார்வையிட்டு இப்போ அங்கேயும் போயிட்டுறாங்க. அப்படியே போவோம் என்னென்ன ஒன்று. சரி, நாங்கள் இப்போ போயிட்டு வரோம். இந்த வீடியோ சம்பந்தம் கருத்துக்களை உங்களுடைய கருத்துக்களாக கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த வீடியோவை பகிர்வது மூலமாக உதவி கிடைக்கும். உங்களால் உதவி செய்ய முடியாவிட்டாலும் உதவி செய்யக்கூடியவங்க உதவி செய்யுங்க. டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர் கொடுத்து விடுறேன். இப்போ இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள். பாய்.